வணக்கம் தமிழர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஒயிட் ஸ்க்ரீன் ப்ராப்ளம். அதாவது இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் வெறும் ஒயிட் ஸ்க்ரீன் ஒட்டி தான் தெரியுது, அதுக்கு மேலே இன்ஸ்டாகிராம் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான பர்மனன்ட் சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு லைவாகவே எல்லாத்தையும் பண்ணி காட்டுவேன். ஸோ நீங்கள் நம்ம சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வச்சுருக்கிற அந்த இன்ஸ்டாகிராம் ஆப்பை பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஆப்ஸ்னு சர்ச் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணிட்டு ஒரு 2 ஆப் நான் சொல்லுவேன். ஸோ அதில் சில ப்ராசஸ் இருக்குது, அதை ஒண்டி பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோர்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது என்னென்னா, அதில் இருக்கிற டேட்டாவை கிளியர் பண்ண போகிறீங்க. ஸோ கிளியர் கேட்ச் கிளியர் டேட்டான்னு 2 ஆப்ஷன் இருக்கும். 2 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வாங்க. ஒன்ஸ் நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது என்னென்னா, கூகுள் ப்ளே சர்வீசஸ்னு இன்னொரு ஆப் இருக்கும். ஸோ அதுலேயே போயிட்டு நீங்கள் கிளியர் டேட்டா அந்த பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் நான் ப்ரெஸ் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கட் ஆகிடுது. ஸோ நான் ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் அந்த பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெளியே வாங்க. வெளியே ப்ளே ஸ்டோர் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அந்த தேவையான இன்ஸ்டாகிராம் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணோன்னா கொஞ்சம் லேக் ஆகும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம எல்லா டேட்டாவும் கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்னு சர்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா அங்கே இன்ஸ்டாகிராம் ஆப் வருங்க. ஸோ ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது இன்ஸ்டால் இருக்குல்ல அந்த பட்டனை, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் லைவாக காட்டுறேன். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த லாகின் பேஜ் காட்டும். ஸோ கண்டிப்பாக காட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் லாகின் பேஜை பார்க்க போகிறீங்க. தடா.